Jesus. Hallelujah. நன்றி தகவல். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி இந்த ஆராதனைக்கு பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். வந்த யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டவர்களையும் தடையில் நீக்கி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்தை ஆமென் அத்தனை குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ளட்டும். புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்துமாக்களையும் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு போன குடும்பங்கள் எல்லாம் தடையில் நீ கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவரும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடல் நம்ம பாடலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். நல்லா ஆமென் கரங்களை உயர்த்தி நல்லா கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஆமென். சிந்தையெல்லாம் ஒருமுகப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா உற்சாகமா நல்ல கரங்களை அசைத்து, என் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடலாமா?
ஹalleluya. Praise the Lord. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுவோம். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லையே. சொல்லுவோமா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதிப்போம். கனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுவோம். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். பாடுவோம். ராஜானி செய்த நன்மைகளை
எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. ஆவியோடும் உம்மை ஆராதிப்பேன், உண்மையோடும் உம்மை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து தாழ்மையோடு உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்வேன், ஆராதிப்பேன். ஆமென். எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல துதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya, ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் சொல்லுவோமா? வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya, ஹalleluya. ஆராதனை உமக்கே. ஆமென். praise the Lord. ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி துதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Glory Lord. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட. ஓரி பாபா பாபா அந்தர பௌஷி அந்தர பலரி பாபா பாபா. ஓ glory, thank you Lord. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. We துதிக்கிறோம். Hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, நல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமே. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை. இரட்சகரே,
We give all the glory. Hallelujah. ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை நல்ல ஆவில நிறைந்து அந்நிய பாஷை பேசி நல்லா கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம். மகிமை உமக்கே. We give all the glory. ரிபனதன பௌஷியந்தர பலரி பபப. Hallelujah. Thank you Lord. அப்பா, ஆமென். Hallelujah. அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆமென். Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Amen. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Amen. Glory. Amen. வருஷத்தின் கடைசி நாட்கள், ஆண்டு முழுதும் கர்த்தர் செய்த நன்மைகள். ஆமென். Praise the Lord. எண்ணி பார்க்க முடியுமா? எண்ணி பார்க்க முடிய அளவே இல்லை. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Praise the Lord. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய். ஆமென். பாடல நம்ம பாடலாமா? பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Praise the Lord. பொழுது போல நம்ம நல்லா ஆராதிக்கலாம், கைத்தட்ட வேண்டாம். நல்லா பாடி கர்த்தரை ஆராதிப்போம். Hallelujah. Amen. Praise the Lord. நல்ல கண்களை மூடி, ஆமென், பயபக்தியோடு Praise the Lord. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். கண்கள் மூடி Praise the Lord. கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எல்லாரும் நம்ம ஆராதிக்கணும். ஹalleluya. Glory. என்றும் தாங்கும் தம்முயமே இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்முயமே. ஹalleluya. இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம்புயமே. ஹalleluya. இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. Thank you Lord. இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் பாடுவோம். கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் ஹalleluya. கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. சொல்லுவோம். கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம்புயமே. ஹalleluya. இயேசுவின் நாமமே பாடுவோம். என்றும் தாங்கும் தம்புயமே. ஹalleluya. இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார்.
ஊர்தான் ஊரண்டு வரும்போ எண்ணற்ற வாரங்களோ ஆமென் ஊர்தான் ஊரண்டு வரும்போ ஹல்லேலூயா எண்ணற்ற வாரங்களோ எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்கு என்றும் தாங்கும் தம்புயமே. Praise the Lord. இயேசுவின் நாமமே ஆமென் என்றும் தாங்கும் தம்புயமே. Glory. இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நேரம் இது. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று நன்றி சொல்ல போறோம். ஆமென். நிற்க முடிந்தவர்கள் எழுந்து நிற்க முடிஞ்சவங்க எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டு முழுதும் கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ராஜான்னு சொல்லுவோம். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாவமை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். praise you praise you praise you praise you praise you. உனக்கு எதிராக ஆமென் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். ஆமென். அவர் நீதியுள்ளவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதியுள்ளவர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். நில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். Praise the Lord. Hallelujah. ஆமென். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord. கர்த்தருக்கு புது பாட்டை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். புதிய இதயத்தோடு நான் கர்த்தரை துதிப்பேன், பாடுவேன், ஆராதிப்பேன். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலும் கூட கர்த்தரை நாம் பாடி துதிக்கும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை கூட நாம் எல்லா வருஷ கடைசி நாட்கள் ஆமென் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி கரங்களை உயர்த்துவோமா? வலது கரத்தை உயர்த்துவோமா? ஆமென். வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி உன்னதமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise the Lord. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஆராதிப்போமா? ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். வார்த்தையுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி பயபக்தியோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். புலமுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடையும்படி எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வசனம் கேட்டு நாங்கள் பலனடைந்தவர்களாக புது பலத்தோடும் புதிய அபிஷேகத்தோடும் புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வசனம் கேட்டு அத்தனை பேரையும் கிருபையுள்ள பராமரிப்புக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஜபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இது கர்த்தருடைய நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே சன்னதி முன் வாருங்கள் சொன்னது போல நல்லா கர்த்தரை ஆராதித்தோம். வசனம் கேட்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான ஆமேன் டாக்டர் ஜாஸ்மின் சாம்சன் அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? நல்லா உற்சாகமா எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த வாரம் டாக்டர் சாம்சன் ஐயா அவருடைய செய்தியை கேட்டோம். இன்றைக்கு அவருடைய துணைவியார் டாக்டர் அம்மா அவருடைய செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஜெபத்தோடு தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அதற்கு முன்பதாக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க கேட்கலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. யோவான் 15 வசனங்கள் 1 முதல் 10 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்கப்பட மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல
நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துதலை கூறுகிறேன். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக அனைவரும் தலையில வணங்கி ஒரு சிறிய ஜெபம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு வர முடியாமல் இருக்கும் பொழுது இந்த கிருபையினால் நீங்கள் அழைத்து வந்த தயவிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் அடியாளுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. அண்டு நாங்கள் செய்யும் ஜெபங்களை எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எனக்கு அருளி செய்தள்ள வேண்டும் என்று திருப்பாதத்தில் பணிந்த எல்லாவித இரக்கங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமென். இன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தியாவது மீனிங்ஃபுல் செலிப்ரேஷன் ஆஃப் கிறிஸ்மஸ். எல்லோரும் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். எவ்விதமாக ஒரு மீனிங்ஃபுல் செலிப்ரேஷன் என்பதை கொண்டாட வேண்டும் என்பதையும் அதன் அர்த்தம் என்ன என்பதையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு சிறு செய்தியாக கூறுவதற்கு ஆசைப்படுகிறேன். கிறிஸ்மஸ் என்றாலே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸில் 3 முக்கியமான பகுதிகள் உண்டு, எல்லோருக்கும் தெரியும். முதலாவது கேரல், ரெண்டாவது கிறிஸ்மஸ் ட்ரீ, மூன்றாவது கிறிஸ்மஸ் ஃபாதர். இந்த 3 முக்கிய அம்சங்களையும் குறித்து நாம் இவ்வாறு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கேரல் என்பதன் பொருள் மெலோடியஸ் சிங்கிங், இனிமையான பாடலை அருமையாக அந்த காலத்தில் வட்டமாக நின்று கைகளை ஆண்டவருக்கு முன்பாக வானத்திற்கு முன்பாக உயர்த்தி வேறெடுத்து பாடும் பாடல்தான் கிறிஸ்மஸ் கேரல் என்பது. இந்த கேரல் பைபிளில் இருக்கிறதா என்றால் பைபிளில் இருக்கிறது. யாத்திராகமம் 15:1 அதிகாரத்திலே அவர்கள் மிகவும் அழகாக பாடுகிறார்கள். சிவந்த சமுத்திரத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டார். மோசேயும் அவருடைய ஜனங்களும் சேர்ந்து கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் ஆடி பாடுவோம். எங்களை மீட்டு கொண்டார். அவர் சிவந்த சமுத்திரத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டார், ஆழத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டார், குதிரை வீரர்களை ஜெயித்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று ஆடி பாடினார்கள். அடுத்ததாக லூக்கா 2 அதிகாரத்திலும் இந்த ரிடம்ஷன், அதாவது முதலாவது சொன்னது ரிடம்ஷன், இரண்டாவது கேரல் ஆஃப் க்ளோரியஸ்னஸ். தூதன் மேய்ப்பொருளுக்கு முன்பாக சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறின உடனே பரமசேனையின் திரள் அங்கே கூடி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இது கேரல் ஆஃப் க்ளோரியஸ்னஸ். மூன்றாவது இன்றொரு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் வருகிறது. தூதன் இடத்தில் யோவான் இவரெல்லாம் யார், இவர்கள் ஏதோ பாட்டு பாடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர்களின் ரத்தத்திலே தங்கள் அங்கிகளை தோய்த்தவர்கள், மிகுந்த பாடலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். விதமாக கேரல் என்பதற்கு 3 விதமான பொருட்கள் வேதத்திலே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் கூறுவது என்னவென்றால், ரெண்டாவது கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லோருக்கும் தெரியும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாவிட்டால் கிறிஸ்மஸே இல்லை என்பது போல எல்லாரும் வீடுகளிலும் கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வளர்ந்த வரலாறை பற்றி ஒரு சில வார்த்தைகளில் நான் கூறுகிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ என்பது அதில் பலவிதமான பரிசு பொருட்கள், அலங்காரம் எல்லாம் விளக்குகள் எல்லாம் வைத்திருக்கிறோம். இது எவ்வாறு இருந்ததுனால், முதலில் ஃபாதர் போனிஃபேஸ் என்பவர் ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவர். போனிஃபேஸ் என்னவென்றால் ஒரு மிகுந்த கண்டிப்பானவர். அவர் எல்லோரிடமும் கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பற்றியும் நம் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றியும் மிகுந்த அழகாக சொல்லி கொண்டிருப்பார். ஆனால் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் மூட பழக்க வழக்கங்களில் இருந்து கொண்டிருந்தார்கள். எனவே அந்த மூட பழக்க வழக்கங்களில் இருந்து அவர்களை விடுவிக்க அவர் கண்டிப்பார். ஒரு நாள் அவர் தன்னுடைய மத பிரச்சாரத்திற்கு சென்றுவிட்டு வருகிற வழியிலே ஒரு சில மக்கள் ஒரு ஓக் மரத்தின் அடியில் கூடி சென்று அதை வணங்கி கொண்டிருந்தார்கள். அவருக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. நீங்கள் சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டியை வணங்குகிறீர்களா என்று சொல்லி கோடரி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து மரத்தை வேண்டாக வெட்டி அதன் வேர் பக்கம் ஒன்றும் இல்லாதபடி அதையும் அவர் வெட்டி போட்டார். அதன் பின்பு அவர்களை எச்சரித்தார், நாம் மரத்தை எல்லாம் வணங்கக்கூடாது என்று. அவர்களும் அதை கேட்டு ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சில நாட்கள் கழிந்தன, ஒரு சில மாதங்கள் உருண்டோடின. அவர் அந்த பக்கமாக மத பிரச்சாரம் செய்துவிட்டு வரும்பொழுது அங்கே பார்க்கிறார், ஒரு இளங்கன்று ஓக்கன்று
அருமையான அழகாக வளர்ந்திருக்கிறது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அங்கே அவர் இது ஆண்டோடைய உயிர்த்தெழுதலைத்தான் குறிக்கிறது. நான் வேறொருக்க வெட்டி போட்டேனே, இது மறுபடியும் துளித்திருக்கிறது என்றால் ஆண்டோடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது என்று கூறி அங்கே முட்டி போட்டு அவர் அழகாக ஜெபம் பண்ணினார். அதை தொடர்ந்து அவர்களும் ஜனங்களும் ஜெபம் பண்ணினார்கள். எங்கள் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு மற்ற விழாக்களுக்கெல்லாம் அவரதை எடுத்து சென்றார். கிறிஸ்துமஸ் விழாவிற்கும் எடுத்து சென்றார். விதமாக முதலாவதாக கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று எவ்வாறு உண்டாயிருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவர் அவர் ஒரு நாள் அங்கிருந்து தன் வாக்கிங் போய் கொண்டிருக்கும் பொழுது அழகான பச்சையான மரங்களின் மீது சூரிய ஒளி போட்டு அவை மிகவும் அழகாக பிரகாசிப்பதை அவர் கண்டார். அவருக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று, பிரமித்தார். உடனே அவர் தன் வீட்டில் வந்து ஃபர் மரத்தை எடுத்துக்கொண்டு வந்து அழகாக அதை அலங்கரித்து அதை மெழுகுவர்த்தி வைத்து வணக்கம் செய்தார். அதை சுற்றி மற்றவர்களும் அந்த பழக்கம் உண்டானது. அதுக்கப்புறமாக மூன்றாவதாக ஜெர்மனி நாட்டிற்கு அடிக்கடி குயின் விக்டோரியா அவர்கள் சென்று வந்தார்கள். அங்கே கிங் ஆல்பர்ட் அவர்களை சந்தித்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் ஏற்பட்டது. திருமணம் உண்டான பிறகு அவர் இங்கிலாந்துக்கு வரும் பொழுது கிறிஸ்துமஸ் ட்ரீ என்ற ஒரு பழக்கத்தை உண்டாக்கினார். அது முதல் இங்கிலாண்டிலும் கிறிஸ்துமஸ் ட்ரீ உண்டாயிற்று. இப்படி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிறிஸ்துமஸ் ட்ரீ. கிறிஸ்துமஸ் ட்ரீயில் நாம் என்னவெல்லாம் வைக்கிறோம்? கிறிஸ்துமஸ் ட்ரீ பச்சை பச்சையில் என்று இருக்கிறது. பச்சை பச்சையில் என்று கர்த்தர் நாமத்தை நம்புகிறனோ செழிப்பான் என்ற ஒரு வாக்கியத்திற்கு ஏற்றாற்போல் அது அமைந்துள்ளது. அடுத்த கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து கோனிக்கல் ஷேப், அதாவது ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற கீ டாக்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இதில் வெளிப்படுகிறது. மூன்றாவதாக கிறிஸ்துமஸ் ட்ரீ வானத்தை நோக்கி அதன் உச்சி காணப்படுகிறது. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரின் ஒத்தாசை வரும் சொல்வது போல் அது அமைந்துள்ளது. மேலும் அதன் உச்சியில் ஸ்டார் கட்டியிருக்கிறார்கள். ஸ்டார் எதை கூறுகிறது? அவர்கள் எருசலேமுக்கு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து இதற்கு ராஜாவாக பிறந்திருக்கிறது எங்கே? அவரை நாங்கள் தொழுது கொள்ள வந்தோம் என்கிறார்கள். எருசலேம் நகரம் முழுவதும் இருபதாயிரம் கலங்கிட்டு. அப்பொழுது அந்த ஸ்டாரை அவர்கள் பார்த்ததோ வழிகாட்டு நட்சத்திரம் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அதன் பின்னாக சென்று பிள்ளையை தொழுது கொள்வோம் என்று சொல்லி ஆனந்த மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு சென்றார்கள். இன்னும் மற்றும் கிறிஸ்துமஸ் ட்ரீயில் வேறு என்ன நாம் வைக்கிறோம் என்றால் ஒரு மேய்ப்பர்களுடைய படமும் அவருடைய வளைந்த கோலும் காணப்படுகிறது. தூதர்களின் படமும் காணப்படுகிறது. தூதனானவன் இயேசுவிற்கு தூதனானவன் வந்து நீங்கள் மகிழ்ந்து பயப்படாதீர்கள், இந்த கர்த்தராகிய கிறிஸ்தியன் ஒரு ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சந்தோஷம் செய்து அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த படமும் காணப்படுகிறது. அதிலே கிறிஸ்துமஸில் வேறு என்ன பண்ணுகிறோம்? பெல் அலங்கரிக்கிறோம். இந்த மணிகள் எதற்காக அலங்கரிக்கப்படுகிறது? கிறிஸ்துமஸ் ஃபாதர் இந்த பெல் எடுத்து ஜிங்கிள் பெல்ஸ் என்று வருகிறதாக பாருங்கள். மிகவும் அருமையாக ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நாம் கிறிஸ்துமஸ் ட்ரீயில் காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்துமஸ் ஃபாதர் என்பது யாவரும் மிகுந்த ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் இளைஞர் முதல் பெரியவர் வரை எதிர்பார்ப்பது இந்த கடைசி ஈவெண்ட்டாக நாம் அதை கொண்டாடுகிறோம். அவர் என்ன கிறிஸ்துமஸ் ஃபாதர் என்று சாண்டா கிளாஸ், அவரே கிறிஸ்துமஸ் ஃபாதர் எல்லோருக்கும் சாண்டா கிளாஸ் என்று நாம் கூறுகிறோம். அவருடைய வரலாறு மிகவும் வேடிக்கையானது. நிக்கோலஸ் என்பவர் அவருக்கு ஒரு பாதிரியார். அவர் ரோம் நகரத்தில் உள்ள பதாக என்ற நகரில் பிறந்தவர். அவர் பல இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய செய்தியை கூறினதினால் அவர் எல்லோரும் மிகவும் அவரை பாராட்டி அவரை பிஷப் என்ற பட்டமும் அவருக்கு கொடுத்து விட்டார்கள். அவர் பிஷப் ஆயினார். ஆனால் பிஷப் ஆயினாலும் அவர் மிகவும் எளிமையான தோற்றத்திலே இருந்தார். தனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார். அப்பொழுது ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா வந்திருந்தார். அந்த அரசன் கிறிஸ்தவர்களை எல்லாம் வேட்டையாடி கிறிஸ்தவர்களை எல்லாம் ஜெயிலில் போட்டுவிட்டான். நிக்கோலாஸ் அவர்களையும் இங்கே போட்டுவிட்டார்கள். நிக்கோலாஸ் அங்கே இருந்தார். அது காலம் மாறியது. கான்ஸ்டன்டைன் என்ற இன்னொரு அரசன் வந்தான். கிறிஸ்தவர்கள் யாவரையும் விடுதலை செய்து விட்டார். நிக்கோலாஸும் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அவருடைய கல்லறையில் அநேக பரிசு பொருட்களும் நினைவு பொருட்களும் இருந்தன. அதை அநேக மக்கள் இத்தாலிய மாலுமிகள் எடுத்து சென்றனர். டச்சு போர்ச்சுகீஸர் எடுத்து சென்றனர். டச்சு மொழியில் அவர்கள் தங்கள் நாடுகளில் கொண்டு வந்து ஆண்டோரை இவ்விதமாக ஏழைகளுக்கு இரக்கம் செய்து அவர் எங்களை விட்டு போயிட்டாரே என்று அழுது புலம்பினார்கள். அப்பொழுது அந்த டச்சுக்காரர்கள் அவருக்கு சாண்ட்ரி கிளாஸ் என்ற ஒரு பெயரை வைத்திருந்தார்கள். அவருடைய பெயர் மறவி சாண்ட்ரி கிளாஸ் என்றானது.
கிறிஸ்தவ பிரிட்டிஷ் பீப்புள் அவருக்கு சாண்டா கிளாஸ் என்று பெயரை கொடுத்து விட்டார்கள். சாண்டா கிளாஸ் யார் என்றால் அவர் ஒரு வேலை செய்பவருடைய மாதிரியை வைத்து வரையப்பட்டது இந்த படம் என்று கூறுகிறார்கள். அவர் ஆனந்தமாக நடனம் ஆடுவாராம். அவரை பற்றி இருக்கலாம் என்று வேத நூல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். 1842 கிளமெண்ட் மூர் என்பவர் கிறிஸ்துமஸுக்கு முந்தைய இரவு என்ற ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையில் கிறிஸ்துமஸ் ஃபாதர் எவ்வாறு ஆடி பாடினதையும் அவருடைய நிகழ்வுகளை மிக விழாவாக குறிப்பிக்கப்பட்டு உலகத்தில் உள்ள யாவராலும் அது பாராட்டப்பட்டது. அதிலிருந்து தான் ஜிங்கிள் பெல்ஸ் என்ற பாட்டை அவர் எவ்வாறு பாடினார் என்று மூர் என்பவரால் குறிக்கப்பட்டது. இதுதான் கிறிஸ்துமஸ் ஃபாதருடைய செய்தி. கிறிஸ்துமஸ் ஃபாதர் என்றால் நம் எல்லோருக்கும் பரிசு பொருட்கள் அவர் நம்மால் இயன்றளவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்தினை தான் அவர் கொண்டுள்ளார். விதமாக நாம் இருக்கும் பொழுது கிறிஸ்துமஸில் நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? நம்முடைய காலங்கள் எவ்வளோ வேகமாக கடந்து செல்கிறது. நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா ஆண்டவருக்கு எப்படி தாவீது ராஜா எப்பொழுதும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஒரு அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து வெயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு இந்த கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அழுகுக்கு சமானம் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இதோ ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். தனது வழியிலே மோசைக்கும் தனது கீழே இஸ்ரேல் தொடர்க்கும் தெரியவினார். தகப்பன் தமிழில் கிறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தோடு கிறங்குகிறார். அந்த உருவம் இனதென்று அறிவார், நாம் மண்ணென்று நினைவுறுகிறார். மற்ற நாட்கள் புல்லு கொப்பாக இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று மேல் வீசின இருந்திடம் இனிதை அறியாது. கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். நாம் கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து கொள்கிறோம். இதை நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? எப்பொழுதும் ஆண்டவருக்கு துதி சோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகுதிராது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கின்ற தாவீது ராஜா சொல்கிறார். நாமும் ஆண்டவரை இந்த எவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் பாடுகளை அனுபவித்தாலும் நெருக்கப்பட்டோமானால் மடிந்திடவில்லை. கர்த்தர் தாம் நம்மை கைவிடாமல் காத்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு நாட்களாக. யோபு என்ற பக்தன் சொல்கிறார், இஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனாயிருக்கிறான் என்று கூறுகிறார். அப்பொழுது சங்கீதம் மோசே தன்னுடைய 90வது சங்கீதம் மோசையின் சங்கீதம் என்று கூறப்படுகிறது. மோசையின் சங்கீதத்தில் அவர் என்னவென்று கூறுகிறார் என்றால், மனிதனுடைய நாட்டில் 1000 நாட்கள் 70 வருஷம் ஆனாலும் அவன் 1000 நாட்கள் பலத்தின் மீதால் 80 வருஷமானாலும் அதன் மேன்மையானது சஞ்சலமே என்று கூறுகிறார். நம் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் குறுகிய நாட்கள். இந்த குறுகிய நாட்களில் நம் ஆண்டவரை எவ்விதமாக தேட வேண்டும், நாம் அவரோடு எவ்விதமாக தீவியம் செய்ய வேண்டும். ஆண்டவரை நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக முடியும், எங்கள் நாட்டில் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். எனவே நம்மளும் நாட்டில் என்ன வேண்டும், நமக்கு எவ்விதமாக நம்ம எப்பொழுதும் இங்கேயே நாம் குடியிருந்து விடுவோம் என்று நினைத்துக்கொள்ளாமல் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்றதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். கர்த்தரை நம்பியே நாம் ஜீவிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் கூறும் பொழுது நம் நன்றியுள்ளவர்கள் இதை தரும் காலத்தையும் தருவது. அடுத்து கனிதரும் தேவடி. நாம் எவ்வாறு கனிதரும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி என்று ஆதியாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. நாம் கனிதரும் மக்களாக வாழ வேண்டும். ஆவியின் கனிகள் நமக்கு இருக்கிறது. ஆவியின் கனிகள் 9 கனிகள். நம்மள எந்தெந்த கனி காணப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு. உங்களுக்கு ஒரு சில நிகழ்வுகளை நான் கூறுகிறேன். காந்தியடிகள் அவர் தென்னாப்பிரிக்காவில் நிற கலவரத்தின் பொழுது அவரை சிறையில் அடைத்து விட்டார்கள். சிறையில் அடைக்கும் பொழுது அவர் மிகுந்த வேதனைப்பட்டார் என்றால் எதற்காக? தன்னை சிறையில் அடைத்ததற்காக அல்ல. இவ்விதமாக மக்கள் தங்களை வீணாக கெடுத்துக் கொள்கிறார்களே, எதற்கு இந்த கலவரம் எல்லாம் என்று அவர் வேதனைப்பட்டார். அப்பொழுது அவரை ஜெயிலில் அடைக்கும் பொழுது ஸ்மார்ட்ஸ் என்ற ஆங்கில அதிகாரி அவரை இதயத்தில் நெஞ்சிலே உதைத்து அவரை உள்ளே தள்ளிவிட்டார். அவர் பொறுமையாக உள்ளே இருந்தார். ஒரு நல்ல நடக்கையின் காரணமாக அவரை ஒரு சில நாட்களிலேயே அவரை அவர் தண்டனைக்கு உரிய காலத்திற்கு ஏற்ற முன்பாகவே அவரை விடுதலை செய்து விட்டார். அவர் வரும் பொழுது ஸ்மார்ட்ஸ் என்ற அதிகாரியிடம் சென்றார். ஐயா, உங்களுக்கு ஒரு சிறு அன்பளிப்பு வைத்திருக்கிறேன் என்றார். என்ன அன்பளிப்பு என்று கேட்டும் பொழுது அவருடைய காலணிகளை ஒரு புது காலணியை அவர் கொடுத்தார். என்று அளவு போட்டு பார்த்தார். கன கச்சிதமாக இருந்தது. இது எவ்வாறு உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்டார். நீங்கள் என்னை அன்று நெஞ்சிலே உதைத்து தள்ளினீர்கள் அல்லவா? அப்பொழுது உங்கள் ஷூவின் தடம்
அந்த என்ற சட்டையில் பதிந்து விட்டது, அதை அளவெடுத்து நான் உங்களுக்கு செய்தேன் என்றார். ஸ்ரீ மட் மிகவும் மனம் கலங்கினார். அந்த காலணிகளை போடுவதற்கு கூட பயன்படுத்துவதற்கு கூட நான் பார்த்தனல்ல, தகுதியற்றவன், எனவே நான் என்ன செய்வது என்று கூறிக்கொண்டு அதை பத்திரமாக வைத்திருந்தேன் என்று காந்தியடிகளுக்கு ஒரு கடிதத்தில், ஐயா, உங்களுடைய அன்பு என்னை உருக்குகிறது, பகைஞரையும் நேசிக்கும் இறைவனுடைய அன்பை போல நீங்களும் அன்பாயிருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட கனி நம்மில் காணப்படுகிறதா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மேலும் காந்தியடிகள் நம்முடைய தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிறார். அவரிடம் ஒருவர் கேட்டார், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, சத்தியத்தை நம்பு யாரும் இதில் சேருவீர் என்று சொல்லுகிறீர்களே ஐயா, இந்த பிரின்சிபல் உங்களில் இருக்கிறதே, இது எந்த விதத்தில் உங்களுக்கு பொருந்தும்? பிரிட்டிஷ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு வெப்பன் எல்லாம் வைத்திருக்கிறார்கள், இல்லை என்னவென்றால் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது என்று சொல்கிறீர்களே, எப்படி இந்த யுத்தத்தில் ஜெயிப்பீர்கள் என்று கேட்டபொழுது அவர், நான் பைபிள் படிக்கிறவன், நான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என்ன கூறியிருக்கிறது தெரியுமா? சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நான் எனவே நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று. சாந்த குணம் நிச்சயமாக ஆண்டவர் அருளித்தார். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை, கனி கொடுக்கும் வாழ்க்கை, நாம் அதை உணர வேண்டும். அதற்கு அடுத்தாற்போல் காந்தியடிகள் சமுதாயத்தில் எவ்விதமாக மக்கள் கனி கொடுக்கிறார்கள் என்று இருக்கும்போது ராஜாஜியும் காமராஜ் அவரும் ஒரு கூட்டத்திலிருந்து பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் காமராஜர் குலக்கல்வியே தேவை என்றார். ஆனால் காமராஜர் குலக்கல்வி தேவையில்லை, எப்படி ஒருவன் டோபியாக இருந்தால் கடைசி வரை டோபியாக இருக்க வேண்டுமா? சாதாரண தொழிலுக்கு கீழ் அடிமை தொழில் செய்வர் அவள் காலமெல்லாம் அப்படிப்பட்ட அந்த தொழிலில் தான் இருக்க வேண்டுமா? பனை ஏற்பவர்கள் பனை ஏறிக்கொண்டே தான் இருக்க வேண்டுமா? இதெல்லாம் இல்லை. அவரவர்கள் திறமை கேட்டாற்போல், அவர்களுடைய டேலண்ட்டுக்கு கேட்டாற்போல் அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையினை வாழ்வதற்கு வழி சமைக்க வேண்டும். அதுதான் கல்வி, இது கல்வி அல்ல என்று காராசாரமாக 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. ராஜாஜி பேசிவிட்டு வரும் பொழுது அவருடைய கைத்தடி தடுமாறி கீழே விழுந்து அவருடைய செருப்புகளெல்லாம் அங்கே தள்ளிவிட்டன. காமராஜர் அவரை ஓடி போய் பிடித்து கொண்டு அவருடைய கைத்தடியையும் செருப்புகளையும் கையால் எடுத்துக்கொண்டு கொடுத்து விட்டார். அவருக்கு ராஜாஜிக்கு கண் கலங்கி விட்டது. என்ன ஐயா, நீங்கள் இவ்வாறு பண்ணிவிட்டீர்களே காமராஜ் அவர்கள் என்று சொன்னபொழுது, ஆமாம் ஐயா, மனிதாபிமானம்தான் மனிதர்களுக்கு தேவை, அவர்களெல்லாம் கனி கொடுக்கும் மக்களாக எவ்வாறு இருக்கிறார்கள், நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் ஏசாயாவில் 5ஆம் அதிகாரத்தில் என்ன கூறியிருக்கிறது என்றால், அவர் ஒரு நற்கனி கொடுக்கும் ஒரு திராட்சை செடியை எடுத்து, உயர்குலத்தில் உள்ள திராட்சை செடி, நற்கனி கொடுக்கும் திராட்சை செடியை நட்டி அதற்கு நீர் பாய்ச்சி அதற்கு எல்லா உரமும் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை இவர் ஊமையாக கூறினார். ஆனால் ஆண்டவர் நல்ல கனி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர்களுக்கோ கசப்பான கனிகளே கிடைத்தது. ஆண்டவர் ஏமாந்து விட்டார். என் ஜனங்களை விதமாக கசப்பான கனிகளை நீங்கள் கொடுக்கிறீர்களா என்று. நெப்போலியன் என்பவன், போனபார்ட் நெப்போலியன் மாமன்னன், 25வது வயதில் அவன் இத்தாலியில் ஒரு இராணுவத்தில் போர் வீரனாக சேர்ந்தான். அவனுடைய 32வது வயதில் அவன் மாபெரும் அரசனாக அவன் திகழ்ந்து விட்டான். அவ்விதமாக தன்னுடைய திறமையினாலும் தன்னுடைய போர் திறமையினாலும் போர் யுத்திகளும் எல்லாராலும் பாராட்டப்பட்டன. அவனுக்கு முடிவீழ்ச்சூட்டும் விழா வைக்க வேண்டும் என்று போப் அவர்கள் தீர்மானித்து பிரான்சில் ஒரு பெரிய கூட்டம் ஆலயத்தில் ஒரு பெரிய கூட்டங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு கரோனேஷன் அந்த முடிசூட்டும் விழாவை அரேஞ்ச் பண்ணியிருந்தார்கள். பிஷப் அவர்களும் அவர்கள் போப் என்பவர் போப் அமர்ந்திருந்தார். போப் தான் அந்த கிரீடத்தை அவன் தலையில் சூட்ட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள். எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் பொழுது திடீரென்று நெப்போலியன் எழுந்தான். தன் கிரீடத்தை எடுத்தான், தலையில் சூடிக்கொண்டான். நான் செய்த போத்திரமை, என்னுடைய போத்திரமை, இதுவில் உங்களுக்கு எனக்கு என்னத்திற்கு, பிஷப் என்னத்திற்கு போர் முடிசூட்ட வேண்டும், நானே சூட்டிக்கொள்கிறேன் என்று தான் சூட்டிக்கொண்டு தன்னுடைய மனைவியையும் பக்கத்தில் அருகில் வைத்து கொண்டான். மிகவும் ஆணவத்துடன் நடந்து சென்றான். அதை நம்ம எப்படிப்பட்ட கனி கொடுக்கிறார்கள், கசப்பான கனி அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு பாதிரியார் என்ன பண்ணினார், மிகவும் கொடுமையாக ஜெயிலிலிருந்து வந்த ஒருவனை அவர் தன்னிடத்தில் வைத்து கொண்டார். எல்லோரும் இவன் ஜெயிலிலிருந்து வந்தவன், இவனை ஏன் வைத்துக் கொள்கிறேன், ஐயோ பாவம், அவன் திருந்தி இருப்பான் என்று சொல்லி வைத்திருந்தார். பல நாட்களாக பல வருடங்கள் உருண்டோடின மிகவும் நல்லவனாகவே இருந்தான். ஒரு நாளில் அவருடைய ஆலயத்தில் வைத்திருந்த தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளித்தட்டு காணாமல் போய்விட்டது. எல்லோரும் தேடினார்கள், எங்கும் கிடைக்கவில்லை. கடைசியில் அவர் ஒரு அதிக நாட்கள் வைத்திருந்ததினால் அவர் அந்த தட்டின் மேலும் மிகுந்த ஒரு ஆர்வம் அவருக்கு உண்டு. எனவே அவர் அந்த தட்டை எப்படியாக கிடைக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்துவிட்டு கடைசியில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டார்.
போலீஸ் அதிகாரிகள் வந்து கண்டுபிடித்து விட்டார்கள், இந்த திருடன் இவன் தான் எடுத்து விட்டான் என்று. உடனே அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவர் என்ன சொல்லிவிட்டார், அரசு அதிகாரியிடமும் போலீஸிடமும், இந்த தட்டை அவன் எடுக்கவில்லை, நான் தான் அவனுக்கு பரிசாக கொடுத்தேன். என்னுடைய வயதின் காரணமாக நான் அறியாதனமாக இவ்வாறு செய்துவிட்டு என்னை மன்னித்து விடுவேன் என்று சொன்னார். பிறரை அவர் மன்னித்து விட அவருக்குள்ள இந்த உயர்ந்த குணம், உயர்ந்த கனி கொடுக்கும் செயல் நம்மிடம் இருக்கிறதா? நாம் நம்மை ஆராய்ந்து கொள்வோம். நாம் இந்த காலத்தில், இந்த வருடத்தில், இந்த 20 நமது நாட்கள், நம்முடைய வயது ஒவ்வொருவருக்கும் தெரியும். இந்த வயது காலத்திலே, இந்த 20 வயதோ 60 வயதோ 70 வயதோ, இந்த வயதில் நாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட கனி கொடுக்கும் வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோமா? நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். இந்த வருடத்தில் 11 மாதங்களும் கடந்து 15 நாட்களும் முடிந்து விட்டன. 11 மாதம் முடிந்து விட்டது. புது வருடத்திற்கு நுழையப் போகிறோம். நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோம்? ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? நாம் மிக குறுகிய காலம்தான் நமது வாழ்க்கை. ஸ்திரீயிடத்தில் பிறந்த எவனும் வாழ்நாள் குறுகியவனும் சஞ்சலமுடையவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்கள், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைத்திராவிட்டால் அவன் கனிகளை கொடுக்க மாட்டான். அவனுடைய கனிகளை கொடுக்காத செடிகளை வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று எச்சரிக்கிறார். மேலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு ஓமையை கூறும் பொழுது, ஒரு அத்தி மரம் கனி கொடுக்காமல் இருந்தது. அநேக ஆண்டுகள் கனி கொடுக்கவில்லை. உடனே இந்த தோட்டக்காரன், அந்த தோட்டத்திற்கு உரிமையாளர் வந்து, இந்த மரத்தை வெட்டி அக்னியிலே போடுங்கள், ஒரு பிரயோஜனம் எனக்கு இல்லை, கனி கொடுக்காத இந்த மரம் எனக்கு என்ன திட்டுகின்றான். உடனே அந்த தோட்ட வேலை செய்வோம் தான், ஐயா, இந்த ஒரு வருடம் மட்டும் அவனுக்கு நீங்கள், இந்த ஒரு வருடம் மட்டும் இந்த மரத்திற்கு நீங்கள் நாட்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் உரம் போடுகிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், அப்பொழுது கனி கொடுக்கிறதா இல்லை என்று பார்த்துவிட்டு நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். விதமாக ஆண்டவர் நமக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் வரங்க ஆயுள்கள் கூட்டி தந்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றியாக இருக்க வேண்டாமா? எனவே நாம் அவருக்கு நன்றியாக இருந்து கனி கொடுக்கும் பிள்ளைகளாக மாறி இந்த கெட்ட பாவங்கள் யாவத்தையும் சீர்தூக்கி பார்த்து நம்மை ஆராய்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்கிறார். வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசனமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் நாம் பாடிக்கொண்டு கர்த்தரை இருதயத்தில் ஸ்தோத்தரித்து வாழும் வாழ்க்கையும் வேறானது. எனவே கனி கொடுக்கும் வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கார் என்பதை உணர்ந்துள்ள அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸை, மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை நாம் கொண்டாட வேண்டும். ஒரு பழைய காலத்து பாட்டு உண்டு, காலத்தின் அருமை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே, ஞாலத்தில் பரவனை நாட்டின் நோக்கத்தை சீலமாய் நினைந்தவர் பாதம் பணிந்திட வேண்டும். நாம் மதியை இழந்து தீய வழிதனில் நடந்தால் வரும் கோபம் அறியாகும். கதியாம் ரட்சண வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்று நாமே சீர்தூக்கிக் கொள்ள வேண்டும். நம் மனசாட்சியை நமக்காக பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் ஒரு கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ இறைவன் தாமே நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்றவருடைய பாதத்தில் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஆமேன். Praise the Lord. பயபக்தியோடு அமைதியாக இப்படி எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கு நாம் கேட்ட அந்த செய்தியை ஆமேன் ஒரு முறை நாம் என்ன பண்ணுவோம், திரும்பி பார்ப்போம். துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை நம்ம கேட்டோம். அந்த கிறிஸ்மஸ் செய்தியை குறித்ததான ஆமேன் நிறைய ஆழமான சத்தியங்களை நம்ம கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம திரும்ப ஒரு தடவை கூட இன்றைக்கி நம்ம என்ன கேட்டோங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமேன். எல்லார் கண்களை மூடுவோம் தயவுசெய்து. ஆமேன். பயபக்தியோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்ம ஆமேன் டாக்டர் ஜாஸ்மின் சாம்சன் அவருடைய செய்தியின் மூலமாக நாம் கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸில் ஆமேன் முதல் காரியம் என்னன்னு சொன்னால் கேரல் ரவுண்ட்ஸ், வீடுகள் தோறும் போய் பாடுகிறார்கள். ஆமேன். அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வேறு விதமாக போய்விட்டது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும்.
ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம போய் பாடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அதை நம்ம கேட்டோம். அதன்படி நாம் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது ஒரு உன்னத நாமம் மகிமைப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவதாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை குறித்து நாம் தியானித்தோம். பாருங்கள், அந்த மரம் ஒரு 10 நாள் ஆனாலும் அப்படியே பச்சையாக இருக்குது. வெட்டி கொண்டு வந்து வச்சாலும் அப்படியாய் அந்த மரத்தில் நம்ம நிறைய பரிசு பொருட்கள்லாம் கட்டி தொங்க விடுறோம். அது பசுமையான ஒரு ஒலிவ மரத்திற்கு ஈடாக இன்றைக்கு நம்ம கேட்டோம். இப்போ வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். நிறைய லைட்ஸ் அதில் போட்டிருப்பாங்க. மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. சொல்லலாம். முக்கியமாக ஒரு ஸ்டார் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த சாஸ்திரிகளை நடத்தின ஒரு நட்சத்திரம். இன்றைக்கி இயேசு அன்றைக்கு அநேகர் வழிநடத்தும் நட்சத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் நமக்கு நம்ம கேட்டோம். ஹல்லேலூயா. நிறைய சத்தியங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸ் தாத்தா குறித்து ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆமீன் வாழ்க்கை வரலாறு, ஒரு பாதிரியாருடைய ஆமீன் வாழ்க்கை தான் கிறிஸ்மஸ் தாத்தாவாக மாறுச்சு. நிறைய பரிசு பொருட்கள் எல்லாரும் கொடுப்பார். அவர் மூலமாக கிறிஸ்மஸ் தாத்தா. இன்றைக்கு கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மை, அந்த பக்குவம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி கிறிஸ்மஸ் என்றாலே அது கிவிங், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் கிறிஸ்மஸ். போன வாரம் டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது ஏறக்குறைய 2 மாதம் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க வெளிநாடுகளில். ஆமேன். நாமும் செலிப்ரேட் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை சந்தோஷமாக கொண்டாடணும். ஆமீன் சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்லா பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், நல்லா வீட்டை டெக்கரேட் பண்ணணும், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆமேன் இந்த பிறப்பை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், நற்செய்தி அறிவிக்கணும், அநேகர் இயேசுவின் பக்கமாக நம்ம கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்மஸ். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் மெசேஜ், ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆமேன். பிரைஸ் தி லார்ட். முதன்மையான சத்தியம் அதுதான் அந்த ஃபவுண்டேஷன். இந்த செய்தியினுடைய அஸ்திபாரமே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கனி எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிற மரமாக இருந்தால் கர்த்தர் அந்த மரத்தை ஆசீர்வதிக்கிறார். கனி கொடுக்காத அந்த மரத்தை, அத்தி மரத்தை கர்த்தர் சபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, வேரின் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரங்கள் வெட்டி எறியப்படும், அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் நாம் தீர்மானிப்போம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு என்று கேட்டோம். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? நன்றி சொல்றீங்களா? ஆமேன். ஆண்டு முழுது யோசிச்சு பாருங்களேன், எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் ஒரு ஷேரிங் கிறிஸ்மஸ் ஆகும். இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு கிறிஸ்மஸாக இருக்கட்டும். கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. போன வாரம் இந்த வாரமும் டாக்டர் சாம்சன் ஐயா அவர்களும் டாக்டர் ஜாஸ்மின் சாம்சன் அவர்களும் நம்முடைய சபையில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தார்கள். பெரிய கிருபை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ரொம்ப பேர் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு கிருபை ஆசீர்வாதத்தை இந்த 2 வாரம் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமேன் சொல்லுவோம். நிறைய கேட்டோம். ஆமேன். நல்லா பொறுமையாக அமைதியாக சொன்னாங்க. ஏறக்குறைய 30-40 ஆண்டுகள் அவர்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தவங்க. நல்லா அவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியும், எப்படி மக்களுக்கு சொன்னால் விளங்குன்னு சொல்லி அவர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இல்லைங்க, எல்லாருக்கும் விளங்கும்படியான, புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல செய்தியை, கிறிஸ்மஸை குறித்ததான நல்ல விளக்கத்தை
ஆமேன், காஸ்பலோட சுவிசேஷத்தோடு சேர்த்து இணைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கேட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனம் கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோட பராமரிப்புகளை கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லார் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கேட்ட சத்தியத்துக்காக அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லார் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், glory, thank you Lord, praise the Lord. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. பாடுவோம், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. 2 சரணங்களை நம்ம தொடர்ந்து பாட போறோம். பாடும் பொழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தீர்மானங்களை எடுத்து கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு காணிக்கை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். பாடுவோம், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் வேலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் வேலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. உம்மை போற்றி பாடுவோம் ஹல்லேலூயா எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் ஹல்லேலூயா எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. ஆமென். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. கன்மலை தேரும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. பாடுவோம், மலை தேரும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. கடைசி சரணத்தை நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா, ஆமென். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ. எப்படியோ வாழ்ந்தேன், ஆமென். உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு கிடைத்த உயர்வு ஆசீர்வாதங்கள் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது.
கண்மலை தேனினாலும் வடியும் எண்ணெயினாலும் ஆமென் என்னை ஆசீர்வதித்து ஆமென். பிரைஸ் தி லார்ட். உடைய வசனம் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உடைய அபிஷேக தைலத்தினால் எங்களை அபிஷேகித்து எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றின்னு சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சரணத்தை பாடுவோமா? Glory Baba, hallelujah, glory to you Jesus, hallelujah, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்ததும் நீரல்லவோ சொல்லுவோம். என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்ததும் நீரல்லவோ கண்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்துவோம். உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே. நம்புவேன் இயேசுவை ஹல்லேலூயா நம்புவேன் இயேசுவை பாடுவோம். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை மீண்டும் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை இயேசுவை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுகிறீர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ glory hallelujah praise the Lord amen amen praise the Lord. நல்ல அந்த கிறிஸ்மஸ் இன்னைக்கே நமக்கு துவங்கிருச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லுவதற்கான ஆமென் நாள் துவங்கிவிட்டது. ஹல்லேலூயா. இன்றிலிருந்து செயல்படுவோம். ஆமென் பிரைஸ் தி லார்ட். கேட்பாங்க என்ன ஸ்டார் போட்டிருக்கிறீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. என்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்கிறீங்க பிரைஸ் தி லார்ட் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. கேரல்ஸ் ஏன் பாடிட்டு வர்றாங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நோக்கம் ஒண்ணுதான். காஸ்பல் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். காணிக்கைக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். സ്തോത്രം. നാം യാവരും ജപിക്കലാം.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ராஜா, உங்கள் சமூகத்திலும் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் கர்த்தாவே உங்கள் நாமம் மகிமைப்பட்டபடினாலே, உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியிலும் தங்கியிருந்தபடினாலே ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே நன்றி. நல்ல பாடல்கள் பாடி ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, பாடல்களினாலே உம்மை துதிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நாட்களில் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் மாதமாய் ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தாவே இந்த நாட்களை நினைவு கூறும்படி ஒவ்வொருவரும் கர்த்தாவே பல பிரயாசங்களை எடுத்திருந்தாலும் ஆண்டவரே, இது ஒரு அர்த்தம் உள்ளதாய் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு பிரயோஜனம் உள்ளதான நன்மை பயக்கக்கூடியதாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாட்களில் எங்களை நாங்களே ஆண்டவரே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்களை எல்லாரையும் பலப்படுத்தணும்ப்பா. எங்களுக்கு செய்த நன்மைகள் ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்த விதங்கள் எல்லாம் ஆண்டவரே ஏராளமாய் இருக்கிறதப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி உள்ளவர்களாய் மாத்திரம் இருக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தை மட்டும் கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதோடு கூட எங்கள் வாழ்க்கை நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஐயா. கனி கொடுக்கிற நல்ல ஜீவியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்திலிருந்து கனி வெளிப்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறியலாம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதப்பா. அன்னபடின நல்ல ஆவியின் கனிகளை எல்லாரும் கொடுக்கத்தக்கதாய் எங்களுக்குள் கிருபை தாங்க. உமக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாதவைகள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களை விட்டு எடுத்து போட்டு இந்த நாளில் தானே எங்களை நாங்களே சரி செய்து கொள்ள, இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ள எங்களை நாங்கள் சரிபடுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதப்பா. அன்னபடினாலே எங்களுக்குள் காணப்படுகிற குறைவுகள் நீங்கும்படி, நிறைவானவைகள் எங்களுக்குள் உண்டாயிருக்கும்படி வந்து வர வேண்டும் என்று உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துங்க. விசேஷமா இந்த நாளில் கூட கர்த்தாவினுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே வந்து அருமையான கர்த்தாவை தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் எடுத்து அநேகருக்கு பிரயோஜனமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு கர்த்தாவை அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. நம்முடைய சமூகத்தில் காணிக்கைகளை மனப்பூர்வமாய் செலுத்திருக்க தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை ஒவ்வொருவருக்கு கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே எல்லாவற்றிலும் நிறைவை காண உதவி செய்யுங்க. விசேஷமாக இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்தில் வந்து கூடி வந்து உம்மை ஆராதிக்க கடந்து வந்த தம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு அவங்க கடந்து போகிற பொழுது ஒரு நிறைவோடு திருப்தியோடும் கர்த்தாவை கடந்து செல்லும்படியாய் கர்த்தாவை இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நன்மைகளோடு தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனப்பட்டவர்களை நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவரை எந்த தடைகளோடு கர்த்தாவே இந்த நாளில் வர முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கள் உடைத்தெறிந்து ஆண்டவரே உங்கள் சமூகத்தை தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நாட்களில் கொண்டு வந்து மகிழ பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாளின் காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. மாலை ஆராதனையோட மகிமை விளங்க உங்கள் பிரச்சனம் கடந்து வரத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருளும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. உட்கார்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you and God bless you. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆமென். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God be with you and God bless you. Praise the Lord. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.